இலங்கையில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிபர் அனுரகுமார திசநாயக்கவின் தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி கட்சி பெருவெற்றி பெற்றுள்ளது. நாடாளுமன்றத்தில் உள்ள மொத்தம் 225 இடங்களில் அனுரகுமார திசநாயக்கவின் ஜனதா வி முக்தி பெரமுனா உள்ளிட்ட இடதுசாரி கட்சிகளின் கூட்டணிக்கு 159 இடங்கள் கிடைத்தன. மொத்தமுள்ள இடங்களில் 3/2 பெரும்பான்மையை இந்த கூட்டணி பெற்றது. முக்கிய எதிர்க்கட்சியான SJPக்கு 40 இடங்கள் மட்டுமே கிடைத்தன. தமிழர்கள் மற்றும் முஸ்லிம்கள் பெருவாரியாக அனுராவுக்கு வாக்களித்தனர். ஐநாவின் 29வது காலநிலை மாநாடு மத்திய ஆசிய நாடான அசர்பைஜானில் துவங்கியது. அசர்பைஜானின் தலைநகரமான பாக்குவில் நடக்கும் இந்த மாநாட்டில் உலகிற்கு அச்சுறுத்தலாக இருக்கும் வெப்பமயமாதலை தடுப்பது பற்றியும் அதற்கான நிதி தேவை பற்றியும் ஐநா உறுப்பு நாட்டு பிரதிநிதிகள் விவாதிக்கின்றனர். வெப்பமடைதலை தடுக்க ஏழை நாடுகளுக்கு எப்படி நிதியுதவி செய்வது என்பது பற்றி இதில் ஆலோசிக்கப்படும். எரிவாயு மற்றும் எண்ணெய் விற்பனையில் முன்னிலை வகிக்கும் அசர்பைஜானில் இந்த மாநாடு நடப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த ஆண்டு மனித குலத்திற்கு மாபெரும் அழிவு ஆண்டாக அமைந்துவிட்டது என ஐநா தலைமை செயலாளர் அன்டோனியோ குட்டரெஸ் கவலை தெரிவித்தார். அசர்பைஜானில் நடக்கும் COP29 எனப்படும் காலநிலை மாற்ற மாநாட்டில் பேசியவர் உலகின் பல நாடுகளில் மிகவும் அதிக வெப்பம், கடுங்குளிர் போன்றவை நிலவுவதுடன் பருவநிலை மாற்றமும் மனிதர்களுக்கு ஆபத்தாக மாறியுள்ளதாக கூறினார். அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக முன்னாள் ராணுவ அதிகாரி மைக் வால்ஸை நியமிக்க ட்ரம்ப் முடிவு செய்துள்ளார். வெளியுறவு அமைச்சராக மார்க்கோ ரூபியோவையும் அரசாங்கத்தின் நிதி மற்றும் செலவினங்களை கண்காணிக்கும் ஆலோசனை குழு தலைவர்களாக உலக பெரும் பணக்காரர் எலான் மஸ்க், இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த விவேக் ராமசாமி ஆகிய இருவரையும் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்தில் விண்வெளி வீரர்கள் உள்ள நிலையில் அங்கு காற்று கசிவு ஏற்பட்டுள்ளதால் பேரழிவு ஏற்படுமோ என நாசா அஞ்சுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த காற்று கசிவு பிரச்சனை பல ஆண்டுகளாக அறியப்பட்டாலும் சமீபத்தில் மோசமடைந்து விட்டதாக கூறப்படுகிறது. இதனிடையே சர்வதேச விண்வெளி நிலையத்தில் சிக்கி தவிக்கும் சுனிதா வில்லியம்ஸ் எடை குறைந்து உடல் நலம் கடுமையாக பாதிக்கப்பட்டதாக பரவிய தகவல்களை அவரே மறுத்துள்ளார். சீனாவின் ஷென்சன் நகரில் நடைபெற்ற ரோபோட்டிக்ஸ் தொடர்பான 26வது உயர் தொழில்நுட்ப கண்காட்சி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. இந்த கண்காட்சியில் ரோபோட்டிக்ஸ் தொடர்பான 4300க்கும் மேற்பட்ட புதிய தயாரிப்புகள் மற்றும் தொழில்நுட்பங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன. இதில் கணினியுடன் இணைந்த கேமராவின் முன்பாக மக்கள் தங்கள் கை விரல்களை அசைத்த போது கை வடிவிலான ரோபோவும் விரல்களை அசைத்தது பார்வையாளர்களை மெய்சிலிர்க்க வைத்தது. உலகின் மிகப்பெரிய பவளப்பாறை சாலமன் தீவுகளில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. நேஷனல் ஜியோகிராபிக் பிரிஸ்டைன் சீஸ் குழுவைச் சேர்ந்த விஞ்ஞானிகள் சாலமன் தீவுகளில் கடல் சூழல்கள் குறித்த ஆராய்ச்சி செய்த போது இதனை கண்டறிந்ததாக தெரிவித்துள்ளனர். விண்வெளியிலிருந்து பார்க்கக்கூடிய உலகின் மிகப்பெரிய பவளப்பாறையான இந்த பவளப்பாறை சுமார் 300 ஆண்டுகள் பழமையானது என விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். லெபனானில் ஆல்மாத் பகுதியில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் குழந்தைகள், பெண்கள் என 23 பேர் உயிரிழந்தனர். ஹிஸ்புல்லா அமைப்பினர் மற்றும் ஆயுத கிடங்குகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருவதாக கூறும் இஸ்ரேல் மவுண்ட் லெபனான் மாகாணத்தில் உள்ள ஆல்மாத் பகுதியில் வான்வழி தாக்குதல் நடத்தியது. இதில் குடியிருப்பு கட்டிடங்கள் இடிந்து விழுந்த நிலையில் 7 குழந்தைகள் உள்ளிட்ட 23 பேர் உயிரிழந்தனர். ஸ்பெயினில் ஏற்பட்ட கடும் வெள்ளப்பெருக்கில் காணாமல் போனவர்களை விவசாய நிலங்களிலும் கால்வாய்களிலும் தேடும் பணி தீவிரமாக்கப்பட்டுள்ளது. வெலன்சியா நகரில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் சுமார் 220க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்த நிலையில் 78 பேர் மாயமாகினர். குடியிருப்புகள் தண்ணீரால் சூழப்பட்டிருக்கும் நிலையில் அவர்களை படகுகளில் சென்று தீயணைப்பு வீரர்கள் தீவிரமாக தேடி வருகின்றனர். கொலம்பியாவின் சாக்கோவில் பெய்த பெருமழையால் ஆயிரக்கணக்கானோர் தங்களது வீடுகளை இழந்து தவித்து வருகின்றனர். கொலம்பியாவின் பசிபிக் கடற்கரை மற்றும் ஆண்டியன் பகுதிகளில் பெய்த கனமழையால் 90,000க்கும் மேற்பட்டோர் தங்களது குடியிருப்புகளை விட்டு இடம்பெயர்ந்துள்ளனர். மேலும் இந்த கனமழையின் தாக்கத்தினால் பல நகரங்களில் குடியிருப்புகள் இடிந்து சேதமாகின. நியூசிலாந்து நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆயிரக்கணக்கான மக்கள் தலைநகரை நோக்கி பேரணியாக சென்றனர். பாரம்பரிய உடை அணிந்து போராட்டத்தில் ஈடுபட்ட மவோரி பழங்குடியின மக்கள் தங்களது கொடியை பிடித்தவாறு கோஷமிட்டு சென்றனர். அவர்கள் 19ஆம் தேதி தலைநகர் வெலிங்டனை சென்றடைவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது.
சீனாவில் நடைபெற்ற 15வது சர்வதேச விமான மற்றும் விண்வெளி கண்காட்சியில் நேர்கோட்டிலும் சாய்ந்த கோணத்திலும் பறந்த சீனாவின் உள்நாட்டு விமானங்களைக் கண்டு மக்கள் வியந்தனர். தென் சீனாவின் குவாங்டாங் மாகாணத்தின் ஜுஹாய் நகரில் நடந்து வரும் இந்த கண்காட்சியில் உள்நாட்டில் உருவாக்கப்பட்ட போர் விமானங்களான J-20 மற்றும் J-35A ஆகிய விமானங்கள் வான் சாகசங்களை செய்து பார்வையாளர்களுக்கு பிரமை கூட்டின. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.